இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள வந்து நான் எப்படி குளிக்க வைப்பேன் அப்படின்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து டாய்ஸ்லாம் கொஞ்சம் பொறுக்கி போட்டால் விளாண்டுட்ருப்பாங்க, இல்லைனா டிவி போட்டு விட்டாலும் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ கரண்ட் இல்லை, அதனால் சரி பொம்மையெல்லாம் கொஞ்சம் பொறுக்கி போட்டு நான் வெளில வந்துடுவாங்க. வந்து அடுப்பில் தாங்க எப்போயுமே தண்ணி காய வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஊற்றி விடுவேன். எப்போயுமே 4 மணிக்கு தாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு தாங்க தண்ணி ஊற்றி விடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வானம் இருட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் சொல்லிட்டு 2 மணிக்கே தண்ணி காய வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதெல்லாம் ஊற்றினா கரெக்டாகிடும், ஏன்னா 1 மணி நேரம் ஆகிடும் 2 பேர்த்துக்கும் தண்ணி ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் சொல்லிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு அடுப்பு மூட்டிகிட்டு இருந்தாங்க. காற்று வேறு அதிகமாக அடிச்சிட்டே இருந்துச்சுங்க, அதனால் வந்து அடுப்பு பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் மட்டையை வச்சு கொஞ்சம் எல்லாம் வச்சு அப்புறம் தாங்க அடுப்பே பிடிச்சிது. குழந்தைங்க வந்து வெளில விளையாண்டுருப்பாங்க, நான் அடிக்கடி ஜன்னலை எட்டி எட்டி பார்ப்பேன். டிவி பார்த்துட்ருப்பாங்க, சுட்டி டிவி ஏதாச்சும் வச்சு விட்டா அதை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் வந்து இடையில வந்து விளம்பரம் போடுது இல்லைங்க, அப்போ வந்து என்னை தேடுவாங்க, வந்து கத்துவாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும் எட்டி பார்த்துட்டு இருந்தா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்புறம் நானும் உள்ளே போய்ட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்பேங்க. அவங்க கூட விளையாண்டுட்ருக்க நேரத்துலேயே வந்தால் தண்ணி வந்து சுட்டுரும், ஏன்னா குச்சி அடுப்பு தானே டக்குனே சுட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் தான் டக்குன்னு சுட்டுரும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தாங்க டெய்லிக்கும் ரொட்டீன் வந்து அடுப்பு சாயங்காலம் ஆகிடுச்சின்னா தண்ணி காய வச்சு ஊற்றுறது எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஜன்னல் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டிவி கரண்ட்டு வந்துருச்சுங்க, அதனால சரி டிவி போட்டு விட்டேன், அவங்களும் பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து சைடில் ஜன்னல் வழியாக தாங்க இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அவங்களும் சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் குரலை காட்டினா அப்புறம் திருப்பி அழுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தண்ணி அதுக்குள்ளே சுட்டுருச்சு. தண்ணியும் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னக்கூடையில் ஊற்றி வச்சுட்டு பக்கத்துலேயே டேப் இருக்குங்க, அதிலே பிடிச்சி இன்னொரு பாப்பாவுக்கும் வந்து போட்டாச்சு குழந்தைங்களுக்கு. அது வந்து 1 பை 1 போட்டுட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இந்த பாப்பாவுக்கு ஒரு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தால் அதுக்குள்ளே இன்னொரு பாப்பாவுக்கு வந்து சுட்டுருங்க. அதனால தான் சொல்லிட்டு அப்படியே உடனே போட்டுடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். காற்றே பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து அடுப்பே அனல் தாவாத இருந்துச்சுங்க, நிறையா அந்த அனல் வேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு காற்று அதிகமாக அடிச்சதால். அதான் வானம் இருட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னலைங்க, அதனால தான் மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் டக்குன்னு ஊற்றிடணும்னு சொல்லிட்டு அடுப்பு நல்லா வந்து இன்னும் 2 3 குச்சி வச்சு நல்லா வந்து ஏற்றி விட்டேங்க. வந்து கூப்பிட்டா 2 பேருமே ஓடியாருவாங்கங்க குளிக்கிறதுக்கு. ஆனால் உடம்புக்கு குளிக்க மட்டும்தாங்க இப்படி வருவாங்க, தலை குளிக்கலான்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, 2 பேருமே ஓடிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாப்பாவை குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்கள தாங்க கிளப்பி விட்டுட்ருந்தேன், எல்லாம் மையெல்லாம் போட்டு எல்லாம் வச்சு விட்டு ஃபஸ்ட்டு இவங்கள ரெடி பண்ணி விட்டு. இவங்க தாங்க ஃபஸ்ட்டு எப்போயுமே ஓடியாருவாங்க, நான் கூப்பிட்டோன்னே அழகி வான்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்கங்க குடுகுடுன்னு. ஃபஸ்ட்டு இவங்கள ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் வந்து தலைக்கு எண்ணெய் தடவி விட்டுறலான்னு சொல்லிட்டு, இது வந்து நானே வந்து வீட்டிலே செஞ்ச எண்ணெய் தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் வந்து எங்கள் வீட்டிலே செம்பருத்தி இலை அந்த பூ எல்லாம் போட்டு நானே செஞ்சதுங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் முடி நல்லாவே வளருதுங்க இந்த எண்ணெய் தடவுனா, அதனால் இதாங்க நான் யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பேபியை வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அப்புறம் அவங்களுக்கு ஐப்ரோ பென்சில் எல்லாம் வச்சு விட்டேங்க. வந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க, இடையில வந்து இந்த விளம்பரம் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து என்னை தேடி வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க. உள்ளே வந்து அவங்க இருப்பாங்க, வெளில வந்து பின்னாடி டாப்பில் வச்சு தாங்க இவங்களுக்கு எல்லாம் பண்ணி விடுவோம், ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு வந்து தாங்க பண்ணுவேன். ஏன்னா குளிக்கிறது மீதி எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே சேமாக பண்ண முடியுங்க, ஆனால் குளிக்கிறது வந்து ஒருத்தவங்களாக தான் கூப்பிட்டு வர முடியும். அதனால் இப்போ பாருங்கள் என்னோட இன்னொரு பாப்பா வந்து கூப்பிட்டுருப்பாங்க, அவங்க வந்து அங்கேருந்து கத்திட்டு கூப்பிடுவாங்க, ஏன்னா யாருமே இல்லைன்னா அவங்க வந்து கேட்பாங்க, அதனால தான் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அக்கா எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே இருந்தோன்னா அப்படியே கொஞ்சம் கவனிச்சிட்டே இருப்பாங்கங்க. அதுக்குள்ளே நான் இவங்களையும் கிளப்பி விட்டு அப்புறம் போய் உள்ளே விட்டால் 2 பேரும் விளையாண்டுட்ருப்பாங்க. இவங்களுக்கு எண்ணெய் இல்லை எல்லாமே சேம் தாங்க, 2 பேர்த்துக்கு எல்லாமே சேம் தான், எதுவுமே மாற்றிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஒன்று தான். சோப்பு எல்லாமே வந்து சேமாக தான் 2 பேர்த்துக்கு எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே. குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி விட்டு எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகிடுங்க ஃபுல்லாகவே. குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாம் குளிப்பாட்டி விட்டு முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு சைட் பை சைடு எல்லா வேலையும் அப்படியே நடந்துகிட்டே இருக்குங்க.